Taste the Daily. பாஜக தரப்பிலிருந்து மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல், தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தென் சென்னையில் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். ஏற்கனவே அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் அடிப்படை தொண்டராக அவர் இணைத்துக் கொண்டார். ஏற்கனவே மக்களவையில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் போட்டியிடுகிறார். வெள்ளூரில் திரு ஏ சி சண்முகம், புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏ சி சண்முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் திரு சி நரசிம்மனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் போட்டியிடுவார் அப்படின்னு பாஜக தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார். பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடியில் திரு நயினா நாகேந்திரன், பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலாக நம்ம பார்க்க முடியும். மொத்தமாக அவங்க 20 தொகுதிகளில் தங்களுடைய நேரடி போட்டியாளர்கள் கட்சியிலிருந்து நிறுத்த போறாங்க. 4 கூட்டணி கட்சிகளுக்கும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தான். முழுவதுமான பட்டியலை இன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? முதல்ல இந்த கூட்டணி தொகுதிகள் முடிவானதுக்கு அப்புறமா தொகுதி பங்கீடுகள் எதெல்லாம் இறுதி செய்யப்பட்டிருக்குதோ, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக சாதகமான தொகுதிகளா இருக்கக்கூடிய அந்த உத்தேச பட்டியல் என்பது இதுக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கார்த்திகேயன், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தோம். அண்ணாமலை அவர்கள் டெல்லி வந்திருந்தப்போ உங்க பெயர் இருக்கா அப்படின்னா கட்சி சொன்னா நான் கண்டிப்பா போட்டியிடுவேன் அப்படின்னு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா நீலகிரி தொகுதியில எல் முருகன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. அவரு மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர்கிட்ட நேரடியா நேர்காணல் எடுத்தோம். முதலா நம்ம தான் எடுத்திருந்தோம். அப்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுது கட்சி உத்தரவு போட்டாங்கன்னா மாநிலங்களவையில இருந்து மக்களவைக்கு நான் போட்டியிடுவேன், ஆராசாவை எதிர்கொள்றதுல நான் முழு அளவுல தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா டெல்லியில நடந்த அந்த 3 நாள் அவங்களுடைய கான்பரன்ஸ் நடந்தப்போ இந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் தான். இது அவங்க ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ண லிஸ்டுகள். இதை யாருக்கும் எந்த கூட்டணி கட்சிக்கும் கொடுக்க மாட்டோம்னு அவங்க உறுதிப்படுத்தி இருந்த சில பட்டியல் தான் இது. மோரோவர் அவங்க மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. உத்தேச பட்டியல்ல 2-3 பேருடைய பெயர்களும் அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அடுத்த மீட்டிங் அப்படின்றது நாளைக்கோ அல்லது நாளானைக்கோ பாஜகவுடைய அந்த மத்திய தேர்தல் கமிட்டி மீட்டிங் அப்படின்றது நடக்க போகுது. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியாகும். ஏன்னா இன்னும் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட தொகுதி பங்கீட்டுல சில முரண்பாடுகள் இருக்கிறது போய்கிட்டு இருக்குது. அந்த தொகுதிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்படணும். நம்ம இப்போ மகாராஷ்டிரால இருந்தாலும் கூட இவங்களுடைய ஒட்டுமொத்த கவனம், பாஜகவோட ஒட்டுமொத்த கவனம் அப்படின்றது வேட்பாளர் பட்டியலை ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுத்து யார் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ, அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல மத்திய அமைச்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தொகுதியில செல்வாக்கு நிறைஞ்சவங்க யாரா இருக்காங்க, நல்ல பேர் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பொலிட்டிக்கல் லீடரா யார் இருக்கிறாங்க, அவங்கள களமிறக்கணும் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த நாக்பூர் தொகுதியில கூட நிதின் கட்கரி கொடுக்கப்படுவாரா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் வின்னிங் கேண்டிடேட் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்றதுனால அவருடைய பேர் 2வது நேம்ல இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு சார்பா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேண்டிடேட்ல இருக்கவங்க எல்லாருமே பாஜகவால கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற அந்த வின்னிங் கெப்பாசிட்டி அதிகம் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகேயன், கோயம்புத்தூர் தொகுதியில திரு அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டது. ஆனா அவர் தரப்புல கேட்கிற போது கட்சி தலைமையை சொன்னால் போட்டியிடுவேன், எனக்கு போட்டியிடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் செய்தியாளர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டதையும் பார்த்தோம். கட்சியுடைய மாநில தலைமை போட்டியிடுவது தேர்தலுக்கு நல்லது, அது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும், ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக இதை பார்க்கிறாங்களா பாஜக தரப்புல? கடந்த காலங்கள்லயும் பாஜக இதே மாதிரி பண்ணிருக்கிறாங்க, மற்ற மாநிலங்கள்லயும் பண்ணிருக்கிறாங்க. கர்நாடகால இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க.
அதே மாதிரி தெலங்கானால அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு ரொம்ப ஃபேமஸான ஃபெமிலியரான ஃபேஸா இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. இப்போ கடந்த முறை கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் ஃபைட் போனாலும் கூட அவங்களுக்கு வானதி சீனிவாசனுடைய வெற்றி பெரிய அளவுல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பேஸ் அமைச்சிடலாம் அப்படின்றதுக்கான கொங்கு பெல்ட்டை மையப்படுத்தின ஒரு பேஸ் அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து டெல்லிக்கு ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை அண்ணாமலை அவர்களுடைய பயணம் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. மூத்த தலைவர்களோட பேச்சு அப்படின்றதும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனா நமக்கு முதல் கட்டமா தெரிவித்த தகவல் படி அவர் போட்டியிட விரும்பல. அவர் 2026 சட்டமன்ற தொகுதிக்கு தான் சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வின் ஆர் லாஸ் எது இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பதவி அப்படின்றதையும் பொறுப்பு அப்படின்றதையும் கொடுப்பாங்க. எல்முருகன் அவர்கள் கடந்த தேர்தலில் தோற்றிருந்தாலும் கூட அவருக்கு மாநிலங்களவையில இருந்து மத்திய அரசுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய இந்த மாதிரியான உதாரணங்களை நிறைய பேரை நம்மளால சொல்ல முடியும். புஷ்கர் சிங் திரு எல் முருகன் விவகாரத்துல அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படுது. ஆனா அடுத்தடுத்து கட்சிகள்ல பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததன் அடிப்படையில வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற புரிதல் அடிப்படையிலயோ நம்பிக்கையின் அடிப்படையிலயோ அவர் மக்களவைக்கு போட்டியிடுகிறார்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஏற்கனவே மக்களவைக்கு போட்டியிடக்கூடிய எண்ணம் அவருக்கு இருந்ததா நீலகிரி தொகுதியில? கார்த்திகேயன், டெல்லி பாஜக வட்டாரங்கள்ல நம்ம ஆஃப் ரெக்கார்ட் நம்ம பேசும் பொழுது ஒவ்வொரு லீடர்ஸுக்குமே சில குறிப்பிட்ட அசைன்மெண்ட்டுகள் அப்படின்றது அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோட பேசுறதாகட்டும், இல்ல தொகுதி சம்பந்தமான பேரம் பேசுறதாகட்டும், இல்ல மற்ற விவகாரங்கள் மத்திய அரசுடனான மத்திய பாஜகவுடனான இணக்கமான சூழல், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க அந்த அவங்களோட ஒர்க்கிங் லெவல் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மத்திய பாஜக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுகளை இவங்க சரிவர செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் பார்க்க முடியும். அதிமுக வெளியே போனதுக்கு அப்புறம் பாஜகவுடைய கூட்டணியை வலுவாக்கணும், நிறைய கட்சிகள் கொண்டு வரணும் அப்படின்றதுல மத்திய பாஜக ரொம்ப ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா கடைசி கட்டம் வரைக்குமே எப்படியாவது அதிமுக உள்ள கொண்டு வந்துடணும், அதுக்கான நெகோசியேஷன்ஸ பண்ணணும் அப்படின்றது பாஜகவுடைய மேல்மட்ட 2ஆம் மட்ட தலைவர்கள் வரைக்குமே அவங்களுக்கான அந்த எண்ணம் அப்படின்றது இருந்தது. பட் அதிமுக ரொம்ப ஸ்டபனா இருந்தாங்க, அவங்க வரமாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருந்ததுனால அடுத்த ஆப்ஷன்ஸா அவங்க பாமக மாதிரியான கட்சிகள் கிட்ட அவங்களுடைய அந்த வளையம் அப்படின்றது விரிவடைஞ்சது. இப்போ அது வெற்றிகரமா அவங்க எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரிவேந்தர் ஐதேகவாகட்டும், அதே மாதிரி ஏசி சண்முகத்துடைய கட்சி, மற்ற கட்சி, சரத்குமார் அவர்களுடைய வருகை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இது எல்லாத்திலுமே பொதுவா பார்க்கப்படுது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இருந்த விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் இருந்து விலகி பாஜக வந்திருக்காங்க. சோ இது எல்லாமே ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் இவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசா இந்த மாதிரியான பதவியில அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இதுல இல்லைனாலும் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அண்மையில் காங்கிரசிலிருந்து விலகி கட்சியில் பாஜகவில் இணைந்த திருமிகு விஜயதரணிக்கும் போட்டியிட வாய்ப்பு பாஜகவில் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கட்சியில நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணனுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வேற ஏதாவது தொகுதி அப்படின்ற அடிப்படையில விஜயதரணி கன்சிடர் பண்ணப்படுகிறாரா, அல்லது இந்த முறை அவருக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுதா? கட்சி வட்டாரங்கள்ல பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க? விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்க டெல்லியில இருந்த பொழுது அவங்க கட்சியில சேர போறாங்க அப்படின்ற தகவல் வந்தாலும் கூட தொடர்ந்து அவங்க ஒரு மாதிரியான நிலையில்லாத மனநிலையில இருந்ததை நம்மளால நேரடியாவே பார்க்க முடியுது. அவங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுதும் சரி, மற்ற வேலைகளிலும் சரி, அவங்க கட்சி சார்ந்த பதவி இல்லாட்டி தேர்தலில் போட்டியிடக்கூடிய பதவி, இந்த 2 விஷயத்தை கேட்டாங்க அப்படின்றதுக்கான செய்திகள் பரவலாவே வெளியே வந்துகிட்டு இருந்ததையே நம்மளால பார்க்க முடிஞ்சது. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒன் ஆஃப் தி மெயின் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய விஜய் வசந்த் காங்கிரஸ் கட்சி சார்பா அவருடைய களமிறக்கப்பட்டால் அவருடைய அப்பாவுடைய இமேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டங்கள்ல தான் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இணைப்புல இருங்க நிரஞ்சன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். Taste the Daily.